யூடியூப்ல தான் வந்துட்டு நிறைய சமூக வலைத்தளங்கள் தான் வருது. 1990 நடந்த விவரங்கள் வேற, தற்போது நடைபெறக்கூடிய விவரங்கள் வேற. ஏன்னா இப்ப யாரும் பெரிய அளவுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்கலன்னு சொல்லப்பட்ட நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சரி அது இருந்ததை அதில் பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிமை அதில் அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விக்டிமை இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து அவர் கதையை சொல்லக்கூடாது சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது இப்படி சொல்ல முடியும். அந்த சூழல் இல்லை இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்குது, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. இல்லை, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. நான் அந்த நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் திருப்பி இந்த கேள்வி எழுப்பினால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை வேறு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வச்சு நீ பார்க்கக்கூடாது. எனக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, சென்சார்னு ஒன்று இருக்குது. என்னுடைய நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. மாறி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் வரவேற்கிறேன். மாரி செல்வராஜ் சாதிக்கு, சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாரி செல்வராஜ்ங்கிறவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அவள் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு, சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். மாரி செல்வராஜ் மேலே ஒரு ஸ்டாம்பு இருக்குது. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்கள் நடத்தி மாற்றாதீங்க. மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான்.